ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலும் வேத வாசிப்புக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வேத வாசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 27 வரையும் நாங்கள் வாசித்து தியானித்து கடந்து செல்ல போகிறோம். வாசிக்க கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்றி புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கிறோம். அங்கே நீதிமொழிகளில் நாங்கள் தியானித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலும் 4வது அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பார்த்தீங்களா? அந்த எல்லா காவலோடும், சரியா? அப்போ இருதயத்துக்கு முக்கியமான காவல் வைக்கணும். நாங்கள் வீட்டுக்கு காவல் வைக்கிறோம். என்னத்தை காவல் வைக்கிறோம்? ஒன்றில் நாயை வச்சு காவல் வைக்கிறோம். இல்லாவிட்டால் வீடியோ கேமரா பூட்டி அப்படியே டெலிஃபோனில் போட்டு பார்த்து காவல் வைக்கிறோம். வீட்டுக்கு கதவை பூட்டி திறப்பு எடுத்து கதவை போட்டு காவல் வைக்கிறோம். தோட்டமா இல்லாவிட்டால் வயலா, இதற்கு காவல்களை வைக்கிறோம். ஏதோ ஒன்றுக்கு காவல்களை வைக்கிறது நிறைய இடத்துல இருக்குது. நாட்டுக்கு கூட என்ன செய்கிறாங்க? போலீஸ் இராணுவங்களை வச்சு காவல் வைக்கிறாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் காவல். ஒரு கடைக்கு போனால் செக்யூரிட்டி முன்னால் நிற்பார், காவல். ஒரு பிரசிடென்ட் வெளியில் போனால் அவருக்கு காவல். இப்படி காவல்கள் எங்கே பார்த்தாலும் காவல் காக்கிறதுக்கென்று அநேகர் வைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் காவல் காக்கிறது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் முக்கியமானதை காவல் காக்காமல் விட்டுறக்கூடாது. அதனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இங்கே பார்த்தீங்களா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து என்ன செய்யுமா? ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். காத்து கொண்டால்தான் புறப்படும். காத்து கொள்ளுகிறவர்களுடைய இருதயத்தில் இருந்தான் புறப்படும். அப்ப இருதயத்தில் இருந்து என்னென்னு புறப்படும்? எப்ப எந்த வழியாய் புறப்படும்? ஒரு வீட்டுக்கு வாசல் இருப்பது போல, ஒரு பட்டணத்துக்கு அங்கே வாசல் இருப்பது போல, இருதயத்துக்கும் ஒரு வாசல் இருக்கிறதான் வாய். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்ப வாய் தான் அதுக்கு ஒரு வாசலாய் இருக்கிறது. நீங்க என்னத்தை சிந்திக்க, என்னத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்ற வாய் காட்டி கொடுக்கும், முகம் காட்டி கொடுக்கும். அதனாலதான் அடுத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? வாயை பற்றி, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றிடு, இலக்கி போட்டுடு. அப்ப காத்துக்கொள்ளுகிறவன் வாயை என்ன செய்யணும்? முதலாவது காத்துக்கொள்ளுகிறான். இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவன் வாயை காத்துக்கொள்ள வேணும். வாயை காத்துக்கொள்ளுகிறவன் 25வது வசனம் வாசிப்போம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் என்ன செய்யட்டாம்? நேரா நோக்கணும். இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி வந்து வாயின் வழியாய் போக வேணும் என்ற ஒரு பார்வை என்ன செய்ய? நேராய் இருக்கணும். அங்க இங்க பார்க்கிற பார்வை இருக்கக்கூடாது. அப்ப ஒரு நோக்கம் இருக்க வேணும் என்றதான் காட்டுது. எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, யாரை நோக்கி இருக்கணும் என்றால் இயேசுவையே நோக்கி இருங்க. இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. நோக்கி பார்த்தா தான் நீங்க பொறுமையோடு ஓடலாம். பொறுமையோடு ஓடுறதுக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி பழகணும், சரியா? அது அங்கால பக்கம் பார்த்துட்டு அவர் ஓடுற மாதிரி ஓடுறதில்லை, இங்கால பக்கம் பார்த்துட்டு இவர் ஓடுற மாதிரி ஓடுறதில்லை. அதனாலதான் ஆண்டவர் வேதவசனம் தெளிவா சொல்லு, உங்க நோக்கம் நேரா இருக்கு, கண்ணை நேரா பூட்டு. ஏன் சொல்லுங்க? குதிரைகளுக்கு என்ன செய்வாங்க?
அந்த காலங்களில் கடிவாளம் பூட்டுவாங்க. இப்படி ஏன் தெரியுமா? கடிவாளம் என்னத்துக்கு பூட்டுறென்றால் அங்கு இங்கு பார்த்து அங்கால வலதுபுறம் இடதுபுறம் இழுத்துடும். அதனால் நேர பார்க்கறதுக்காக அந்த கடிவாளம் பூட்டப்படுகிறது. அப்போ நம்முடைய பார்வை வந்து கிறிஸ்து மேலே இருக்கணும். நம்முடைய பார்வை வந்து நம்முடைய அழைப்பின் மேலே இருக்கணும். நம்முடைய பார்வை வந்து எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அந்த வேலையை நோக்கி இருக்கணும். அப்பொழுதுதான் நம் நிறைவேற்ற முடியும். காற்றில அடிக்கிற நாணலை போல இருக்கக்கூடாது. சரியா? அப்ப பாருங்க, முதலாவது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு உன் வாயை காத்துக்கொள், உன்னை கண்ணை காத்துக்கொள். அடுத்து என்ன சொல்லப்படுது? 26வது வசனம், உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் கால் நடைய காத்துக்கொள், கண்ணை காத்துக்கொள், வாயை காத்துக்கொள், கால் நடைய காத்துக்கொள். நட ஸ்திரப்பட வேண்டும். நடை ஸ்திரப்பட வேண்டும். உன் நடை தாறுமாறாய் போகக்கூடாது. என்ன சொல்லப்படுது? 27வது வசனம், வலதுபுறம் ஆவது இடதுபுறமாவது சாயாதே சாயிரது. காற்றடிக்கிற பக்கம் பாருங்க, சிலது சாயும். சாயாத. உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. காலை தீமைக்கு விளக்குவாய். சாஞ்சியாயிருந்தா கால் வந்து தீமைக்கு போயிடுச்சு. அப்ப உன் கால் வந்து என்ன செய்யணும்? வலது இடதுபுறம் சாயாதபடி உன் கால் நேராய் நடக்கணும். நேராய் நடக்கணும். வழிகளை எல்லாம் நிலை வரப்படுத்து. அப்ப இது ஒரு வாழ்க்கை பிரயாணத்தை குறித்து இங்க பேசுது. கண் பார்வை, உதடு, கால், இருதயம், இந்த எல்லாம் ஒரு வாழ்க்கையை குறித்து, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பார்க்குது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? உங்களுடைய உதடு என்னத்தை பேசுது? உங்களுடைய கண் என்னத்தை பார்க்குது? உங்களுடைய கால் எங்கே போகிறது? அப்போ அதனால தான் மூன்றும் ஒன்றாய் சேருது. எங்க இருதயத்தை காத்துக்கொள், இந்த மூன்றும் நிலைப்படப்படும். இருதயத்தை காக்காம, எல்லா காவலோடும் இருதயத்தை காக்காம வெட்டியா இருந்தால் இந்த மூன்றும் சிதறப்பட்டுரும். கண் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கும். கண் விரும்புறது எல்லாத்தையும் செய்ய வேணும் போல இருக்கு. கண் விரும்புறத செய்கிற கண்ணால பார்க்க பார்க்க இருதயம் என்ன செய்யும்? பொல்லாப்பினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கும். நிரப்பப்படப்பட பேச்சு தாறுமாற பேச வலிக்கிட்டு, தாறுமாற பேச வலிக்கிட்ட உடனே உங்க வழிகள் தாறுமாறாய் போய்விட்டு. அப்ப என்ன தேவன் சொல்லுகிறார்? இந்த வேத வசனத்தின் மூலமாய் காக்க வேண்டியதை காக்காம, காக்க தேவையில்லாதெல்லாம் நாம காத்து கொண்டிருக்கிறோம். தேவைப்படுகிறது இங்கே இருக்கு, இருதயம். இதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். காத்து கொள்ளுவியா இருந்தால் நான் உங்களுக்கு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். அங்கே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கவனிச்சிங்களா? இங்க காக்காம எல்லாத்தையும் கண்ணால பார்த்து பார்த்து நிரப்பிட்டு நம்ம அல்லேலியா சொன்னா அங்க அவருக்கும் நமக்கும் ஏணி வெற்றி எட்டாத தூரத்தில் போயிட்டு. அப்ப இருதயத்தை காத்து கொள்ள வேணும். அப்ப என்ன வேதம் சொல்லுது? இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். சுத்தமுள்ளவன் தான் தேவனை என்ன செய்யலாம்? தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயத்தை சுத்தம் வேணும். இருதயத்துல சுத்தம் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளாம சுத்தம் வராது. சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது. அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, சங்கீதக்காரன் அழகா ஒன்று சொல்லுறார். 51வது சங்கீதத்துல வாசிக்க கேட்போம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கவனிச்சிங்களா?
சங்கீதக்காரன் தவறு விட்ட உடனே அவனுக்கு விளங்கிட்டுது. மனைவி அந்த தவறு விட்டாலேயும் திட்டேல, அந்த சிச்சுவேஷனை பார்த்து திட்டேல, மற்றவர்களை பார்த்து தவறு சொல்லல. என்ன சொல்றான்? அவனுக்கு தெரிஞ்சு மிகவும் முக்கியம் எங்க, நான் என்னத்துல தவறு விட்டுட்டேன், இருதயத்தை காக்கிறதுல தவறு விட்டுட்டேன். இப்போ இந்த இருதயம் தவறு பழுதுபட்டுட்டுது. ஒரு கார் பழுதுபட்டா என்ன செய்வோம்? ரெப்பரியம் பண்ணுவோம், திருத்துவோம். இங்க திருத்தல, இத என்ன செய்கிறார்? புதுசா மாத்துறார். வேதம் சொல்லுகிறது, இன்றே ரட்சணிய நாள். தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய நாளை தருகிறார். இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாள். இன்று சங்கீதக்காரன் செய்தது போல சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிய, நிலைவரமான ஆவியை எனக்குள் தாரும். என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதேங்க. தேவனை துதிக்க முடியாது, தேவன பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியாமல் இருந்தால் நான் சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டுருவேன் என்றது அவருக்கு விளங்கிட்டது. இந்த சுத்த இருதயம் இல்லாட்டி என்ன செய்யாது? ரட்சணிய சந்தோஷம் எனக்குள் வராது. ரட்சணிய சந்தோஷம் வராட்டி உற்சாகமான ஆவி இருக்காது. உற்சாகமான ஆவி இல்லாட்டி தேவனுக்காக ஓடையலாது, ராஜ்யத்தை ஆளையலாது. உற்சாகமா ஆவி என்ன செய்யும்? நம்ம விட்டு விலகிடும். சந்தோஷம் நம்ம விட்டு விலகிடும். அதை கண்டுபிடிக்கிறார் சங்கீதக்காரன், எனக்கு சுத்த இருதயத்தை. அப்ப இருதயம் இவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுவோம், இருதயத்தை சுத்தப்படுத்துவோம், இருதயத்தை புதுப்பிப்போம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள தீர்மானியுங்கள். God bless you. God bless you.